எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி திருவாதிரை களி ஒருவா களியும்பாங்க. ஒருவா களியாச்சும் சாப்பிட்றணுமா. அதனால் இந்த களி நான் செஞ்சுருக்கேன். இது எப்படின்னா, பச்சரிசி அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா வறுத்துக்கணும். வெறும் பாத்திரத்தில் வறுத்துக்கணும். நல்லா வாசம் வந்தோடனே அதை கொட்டிட்டு திரும்ப அதே பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு தேங்காய் பூவும் நல்லா வறுத்துக்கிட்டு இந்த வறுத்து வச்சோம்ல அரிசி பருப்பை அதை நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா 1-2 ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது. 1-2 அரைச்சிட்டு அதை நான் தான் பால் தான் விட்டேன். நம்ம அந்த முந்திரி பருப்பும் தேங்காயும் போட்டுக்கோம்ல, அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அந்த பால் நிறையா ஒரு 200 பால் விட்டுட்டு நல்லா கொதித்து வந்த உடனே இந்த பொடியை அதில் தூவி அப்படியே கிண்டணுன்னா நல்லா அது சுற்றி வந்துடும். கொஞ்சம் நெய் விட்டுட்டு நல்லா வெந்த பிறகு தான் நாட்டு சக்கரை தான் நான் போட்டேன். சரி போட்டேன். அந்த இதுவும் அதே அளவு நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா அப்படி கிண்டினேன் பாருங்கள். கிண்டி நெய் விட்ட உடனே இங்கே நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் களி. இந்த களி கட்டாயம் இன்றைக்கி கிண்டணும். சில பேர் 21 வகை காய் எல்லாம் சமைச்சு அது தாளித குழம்புன்னு வைப்பாங்க. அப்புறம் சில பேர் இனிப்பு அடை அப்படிலாம் ஊற்றுவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நாங்கள் வெறும் இந்த களி தான் கிண்டி இன்றைக்கி சுவாமிக்கு படைச்சிட்டு அதை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய சம்பிரதாயம் இதெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.